கடவுர்னு வரலாற்றில் போற்றப்படுகிற தருமபுரி மண்ணுக்கு வந்திருக்கிறேன். அதே போல சையத் பாட்ஷா கோட்டை என்பதை அமைத்து மாபெரும் போர் நடைபெற்ற இடம் கிருஷ்ணகிரி. இதுவும் போர்க்களம் தான், ஜனநாயக போர்க்களம். பாசிச மதவெறி கொண்ட பாஜக இந்தியா என்ற அழகிய நாட்டை அழித்து விட்டால் என்ற அச்சத்தோடு அதை தடுக்க ஜனநாயக சக்திகளும் இந்திய நாட்டு மக்களும் களம் கண்டுள்ள ஜனநாயக போர்க்களம். நாம் நடத்த இருக்கும் 2வது விடுதலை போராட்டத்தினுடைய வெற்றிக்கு கட்டிய கூறும் இந்த பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களே, சக்கரபாணி அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் செல்வகணபதி அவர்களே, தடங்கம் சுப்பிரமணிய அவர்களே, பிரகாஷ் அவர்களே, பழனியப்பன் அவர்களே, மதியழகன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் தளி ராமச்சந்திரன் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உள்ளிட்ட முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களே, காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய முன்னோடிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய என்னுடைய மதிப்பிற்குரிய அண்ணன் தங்கபால் அவர்களே, அருமை தோழர்கள் இன்பசேகரன் அவர்களே, பார் இளங்கோவன் அவர்களே, தருண் அவர்களே, தருமபுரியினுடைய வேட்பாளர் மணி அவர்களே, கிருஷ்ணகிரி வேட்பாளர் கோபிநாத் அவர்களே, ஒருங்கிணைந்த தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, மேயர் சத்யா உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகளே, இந்தியா கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளே, தொண்டர்களே, தோழர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த எழுச்சிமிக்க தேர்தல் பரப்புரை கூட்டத்தை ஒரு மாநாடு போல் ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய என்னுடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், வேங்கையின் மைந்தன் என்னால பாசத்தோடு அழைக்கப்படும் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களும், ஆற்றல் மிகு அமைச்சர் செயல் வீரர் சக்கரபாணி அவர்களுக்கும், மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றி. தருமபுரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக போட்டியிடக்கூடிய மணி அவர்கள் கழகத்தின் ஆற்றல் மிகு தொண்டர். மக்களுக்காக வாதாடும் வழக்கறிஞர். மாவட்ட துணை செயலாளராக இருக்கக்கூடிய அவரது குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அதேபோல் கிருஷ்ணகிரி காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக போட்டியிடக்கூடிய கோபிநாத் அவர்கள் அவரே சொன்னார், 2001 2006 2011
ஆகிய 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். மக்கள் செல்வாக்க தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டவர். அவரையும் உங்கள் நன்மைக்காக நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுகிறேன். நடக்க இருப்பது இந்திய வரலாற்றிலேயே மிக மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு நீங்கள் அளிக்கிற ஒவ்வொரு வாக்கும் ஜனநாயகத்திற்கும் தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கும் இளைய தலைமுறையினருக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் அளிக்கக்கூடிய வாக்கு. இந்தியாவில் சமூக நீதி நீடிக்க வேண்டும்னா ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும்னா வேற்றுமையில் ஒற்றுமை தொடர வேண்டுமென்றால் எங்கும் சமத்துவம் தழைக்கணும்னா அரசியல் சட்டம் காப்பாற்றப்பட வேண்டும்னா நாம் நாட்டோட பன்முகத்தையே பறைசாற்றக்கூடிய இந்திய தேசிய கொடி கம்பீரமாக டெல்லி செங்கோட்டையில் பறக்கணும்னா முதல்ல பாஜக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். அனுப்புவீங்களா? தயாராயிட்டீங்களா? இந்தியா கூட்டணியை ஆட்சியில் அமர்த்தணும். தயாரா? பாஜகங்கிறது சமூக நீதிக்கு சவக்குழி தோண்டுகிற கட்சி. சமத்துவம்னா கிலோ என்ன விலைன்னு கேட்கிற கட்சி. நம்ம நாட்டை மத இன சாதி மொழி அடிப்படையில் பிளவுபடுத்தி குளிர்காயணும்னு நினைக்கிற கட்சி தான் பாஜக. அப்படிப்பட்ட பாஜகவை மீண்டும் ஆட்சிக்கு வரவிடாம தடுக்கிற கடமை சமூக நீதி மண்ணான தமிழ்நாட்டுக்குத்தான் அதிகம் உண்டு. ஆனா நான் பெரிதும் மதிக்கிற சமூக நீதி பேசுகிற ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கே தெரியும். சமூக நீதிக்கு எதிரான பாஜகவோட சமூக நீதி பேசக்கூடிய ஐயா ராமதாஸ் அவர்கள் எப்படி கூட்டணி அமைச்சார் என்பது ஏதோ தங்கமல ரகசியம்லாம் கிடையாது. இந்த தருமபுரி மக்களுக்கே நன்றாக தெரியும். தெரியும்ல? உங்களுக்கு மட்டுமல்ல, அவர் ஏன் மனசில்லாம அங்க போயிருக்காருன்னா அவங்க கட்சிக்காரர்களுக்கும் தெளிவா தெரியும். இதுக்கு மேல நான் விளக்கமா சொல்ல விரும்பல. நம்மளை பொறுத்தவரை ஒன்றிய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். ஒட்டுமொத்தமா பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களோட சமூக நீதியை காப்பாற்றுற அரச ஒன்றியத்தில் அமைக்கணும்னு இந்தியா கூட்டணியை வலுவா அமைச்சிருக்கிறோம். அந்த வகையில் இந்தியா கூட்டணி மக்களின் நலனுக்காக மக்களுக்காகவே பாடுபடும் கட்சிகளின் கூட்டணியா கம்பீரமா உங்களுக்காக களத்தில் போராடுறோம். முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்வார், எனக்கென்று சாதி பெருமை கிடையாது, மிக மிக பிற்படுத்த சமூகத்தை சேர்ந்தவன், எனக்கென்று குடும்ப பாரம்பரியம் கிடையாது, ராவ் பகதூர் திவான் பகதூர் குடும்பத்தை சார்ந்தவன் என்று கூறக்கூடிய அளவுக்கு பெருமை எனக்கு இல்லை, கல்லூரி பட்டம் எனக்கு இல்லை, நான் புகுந்ததெல்லாம் ஈரோட்டு பள்ளியும் காஞ்சி கல்லூரியும் தான், நான் பட்டம் பெறாதவன் என்றாலும் பகுத்தறிவு பணியாளன்,
சாதி பெருமை இல்லை என்றாலும் அண்ணாவின் நீதியை என் சாதி என மதிப்பவன் நான் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்வார்கள். தன்னை ஒரு சாமானியன் என்று அறிவித்துக் கொண்டு சாமானிய மக்களுக்காக ஆட்சி நடத்தினார் தலைவர் கலைஞர். 1969 முதலா பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, ஆதிதிராவிட நலத்துறை, அந்த மக்கள் பயனுடைய தனித்தனி துறையை உருவாக்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். பிற்படுத்தப்பட்டோர் நலனுக்காக சட்டநாதன் ஆணையத்தை அமைச்சார். அந்த ஆணையத்தோட பரிந்துரைகளின்படி சமூக நீதிக்கு புதிய பாதை அமைச்சார். கொங்கு வேளாள கவுண்டர் சமுதாயத்தை பிற்படுத்தோர் பட்டியலில் சேர்த்தார். கல்வி வேலை வாய்ப்புகள்ல பல்வேறு வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைச்சது. கொங்கு வேளாள கவுண்டர் சமூகத்தினர் இன்று முன்னேறி இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அதுதான். இன்னொன்றையும் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதேபோல் ஆதிதிராவிட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு 18 விழுக்காடும், பழங்குடியினருக்கு 1 விழுக்காடும் இடஒதுக்கீடு வழங்கி அவங்களோட முன்னேற்றத்திற்கும் உறுதுணையாக இருந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். நம்முடைய திராவிட மாடல் அரசுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாள சமத்துவ நாளா அறிவிச்சோம். ஆதிதிராவிட பழங்குடியினர் ஆணையத்தை புதுப்பிச்சோம். பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுக்காக ஒதுக்கப்படும் நிதி வளர்ச்சி திட்டங்களுக்கு முறையா செலவழிக்கப்படுகிறதா என்பதை கண்காணிக்க தமிழ்நாடு ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்ட சட்டம் கொண்டு வந்துள்ளதும் திமுக அரசு தான். இப்படி ஆதிதிராவிட மக்கள், பழங்குடியின மக்கள் கல்வி, பொருளாதார மற்றும் சமூக நிலைகளில் உயர்த்த அனைத்து முயற்சிகளையும் இந்த அரசு கவனத்தோடு மேற்கொண்டு வருது. வன்னியர் சமுதாய மக்கள் 1987 ஆண்டு மறந்திருக்க மாட்டாங்க. தனி இடஒதுக்கீடு கேட்டு கடுமையான போராட்டம் நடந்த ஆண்டு அந்த ஆண்டு. ஆனா அதிமுக ஆட்சியில தனி இடஒதுக்கீடு கொடுக்கல. தலைவர் கலைஞர் 1989 ஆண்டு முதலமைச்சரானதும் ஆட்சிக்கு வந்த 43 நாட்களுக்குள்ளாக வன்னியர் சமூகம் உள்ளிட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு 20 விழுக்காட்டு ஒதுக்கீட்டை கொடுத்தார். இந்த 30 ஆண்டு காலத்தில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களை சார்ந்த குடும்பங்களோட வாழ்க்கையில ஒளி ஏத்தின இடஒதுக்கீடு தான் அது. வன்னியர் சங்கத்தினர் மேலே போடப்பட்டிருந்த வழக்குகளை திரும்ப பெற்றார் தலைவர் கலைஞர். 1987 போராட்டத்தில் உயிரிழந்த 21 குடும்பங்களுக்கு அந்த 21 குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் கருணை கொடுத்தவர் தலைவர் கலைஞர். இன்னைக்கும் அந்த குடும்பங்கள் மாதம் 3000 ரூபாய் பென்ஷன் வாங்கி கொண்டிருக்கிறாங்க. சமூக நீதி தியாகிகளான அவங்களை போற்றி மணிமண்டபம் கட்டப்படும் விக்கிரவாண்டியில இடைத்தேர்தல் நடந்தப்போ நான் வாக்குறுதி கொடுத்தேன். இன்னைக்கு விழுப்புரத்தில் அந்த மணிமண்டபம் கட்டப்பட்டிருக்கு, விரைவில் திறக்கப்பட இருக்கு. ஆக சொன்னதை செஞ்ச பெருமையோடு நான் உங்கள் முன்னாடி தெம்போடு துணிவோடு இங்கே நான் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறேன். வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். இந்த நேரத்தில் சில பேர் மறந்து போன, மறைக்க நினைக்கிற வரலாற்று நிகழ்ச்சிகளை நினைவுபடுத்த விரும்புகிறேன். கோனேரி குப்பத்தில் நடந்த வன்னியர் சங்க வெள்ளி விழா மாநாட்டுக்கு நம்முடைய தலைவர் கலைஞர் அழைச்சாரு. யாரு? ஐயா ராமதாஸ் அவர்கள்.
அன்னைக்கு மேடையில் என்ன பாராட்டி பேசினார் அவர் ஞாபகம் இருக்கா? அவர் மறந்திருக்க மாட்டார். நீங்க மறந்தாலும் வன்னிய சமுதாய மக்கள் மறந்திருக்க மாட்டாங்க. 1987 ஆண்டில் முதல் இடஒதுக்கீட்டுக்காக நாங்க போராடணும். 21 உயிர்களை பலி கொடுத்ததை தவிர ஒன்றும் நடக்கல. அன்னைக்கு இருந்த அதிமுக முதலமைச்சரை பார்க்கவே முடியல. ஆனா கலைஞர் ஆட்சிக்கு வந்தார். வந்தவுடன் என்னை அழைச்சி இடஒதுக்கீட்டு தந்த கலைஞர் அவர்களே, உங்களுக்கு நன்றி, இந்த சமுதாயம் என்றென்றும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்குன்னு தெரிவித்தார். நீங்க மட்டும் 20 விழுக்காடு இடஒதுக்கீடு தரலன்னா, இங்க மத்திய அமைச்சர் சொன்னதை போல கூலி வேலை செஞ்சுக்கிட்டு ஓட்டு மட்டும் போடுகிற சமுதாயமாக இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயம் இருந்திருக்கும். அதை மாத்தின பெருமை நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களே சாரும்னு சொன்னீங்களே ஐயா, டாக்டர் அவர்களே சொன்னீங்களா இல்லையா? அத்தகைய சாதனையை செஞ்ச இயக்கம் தானே திராவிட முன்னேற்ற கழகம். கடந்த தேர்தலில் அதிமுக பாமக கூட்டணி முறிச்சதும் அதிமுகவும் பாமகவும் மாறி மாறி அவங்க ஆட்சியில் வழங்கின இடஒதுக்கீடு பத்தி குற்றம் சொல்றாங்களே, என்னவெல்லாம் பேசுறாங்கன்னு டிவியில பாக்குறோமே, அதையெல்லாம் இப்ப சொல்லி இந்த மேடையோட கண்ணியத்தை குறைச்சிக்க நான் விரும்பல. மரியாதைக்குரிய ராமசாமி படையாச்சார் அவர்களுக்கு சென்னையில சிலை வைக்கணும்னு திரு வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்களும், வன்னி அடிகளார் அவர்களும், CN ராமமூர்த்தி அவர்களும் கலைஞரை சந்திச்சு கோரிக்கை வச்சாங்க. சென்னையினுடைய மைய பகுதி ஆள்தா, கிண்டியில் இருக்கக்கூடிய ஆள்தா, அந்த சந்திப்புல சிலையை அமைச்சார் தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த நிகழ்ச்சியில கலைஞர் கூட சென்னை மேயராக இருந்த இந்த அடியேனும் கலந்துகிட்டான். எந்த சமூகமாக இருந்தாலும் அந்த சமூகத்தோட மேன்மைக்காக திட்டங்களை தீட்டித்தர சமூக நீதி இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா சமூக நீதி பேசுகிற மருத்துவர் ஐயா அவர்கள் சமூக நீதிக்கு எதிரான பாஜகவோட கைகோர்த்த மர்மம் என்ன? பாமக வலியுறுத்துகிற ஒரு கொள்கைக்கு கூட ஆதரவு தெரிவிக்காத, அதுக்கு முற்றிலும் நேரெதிரான கொள்கை கொண்டதுதான் பாஜக. இது மூத்த தலைவரான ஐயா மருத்துவர் அவர்களுக்கு தெரியாதா? நான் மட்டும் சொல்லல, மனசாட்சி உள்ள பாமகவின் தொண்டர்கள் கூட இது ஜீரணிக்க முடியாம வேதனையோடு இருக்காங்க. ஐயா ராமதாஸ் அவர்கள் அடிக்கடி பேசுவாரு மண்டல் கமிஷனை பற்றி. மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை அமல்படுத்தினப்போ நாட்டில் திட்டமிட்டு எப்படியெல்லாம் கலவரம் பண்ணுச்சு பாஜக. சமூக நீதி காவலர் VP சிங் அவர்களோட ஆட்சியை பாஜக கவிழ்த்துச்சு. இப்போ கூட பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களோட இடஒதுக்கீட்டை முழுமையா க்ளோஸ் பண்றதுக்காக எவ்வளவு படுபாதகங்களை பாஜக பண்ணி இருக்கு, அதை மறந்துட்டாரா? பாமகவின் சார்பில் இப்போ தேர்தல் அறிக்கையில் ஐயா ராமதாஸ் என்ன சொல்லி இருக்காரு? 2021 நடந்திருக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் இந்த ஆண்டு இறுதியில் நடக்கிறது. அப்போது இந்தியா முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்த பாமக பாடுபடும் சொல்றாரு. நாம கேட்கிறது, தன்னுடைய ஆட்சி காலத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இதை ஏன் செய்யலன்னு கேட்டாரா? இப்போதாவது அந்த கோரிக்கை பிரதமர் ஏற்றிருக்கிறாரா? மோடி அவர்கள் இப்போ கேரண்டி விளம்பரப்படுத்துகிறார, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த உங்களுக்கு கேரண்டி கொடுத்தாரா? மோடி கேரண்டில் இடஒதுக்கீட்டின் வரம்பு உயர்த்துவதற்கான உறுதிமொழி உண்டா? ஐயா ராமதாஸ் அவர்கள்
மோடியிடமோ அமித்ஷாவிடமோ அதற்கான உத்தரவாதத்தை பெற்றிருக்கிறாரா? இன்னும் சொல்லணும்னா ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு எடுத்து வைத்த சாதிவாரி கணக்கு கூட வெளியிடாம முட்டுக்கட்ட போட்டதுதான் பாஜக. இன்று இந்திய அளவில் நம்முடைய கோரிக்கை ஏற்று ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தவும் இடஒதுக்கீட்டை அதிகரிக்கவும் வாக்குறுதி அளித்திருக்கக்கூடிய ஒரே தேசிய கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தான். மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் அதை வாக்குறுதியாக தந்திருக்கிறார். பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில் அந்த மாதிரி வாக்குறுதி உண்டா? நம்முடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் செல்லும் இடமெல்லாம் இதை பற்றி பேசுறார. இது சொன்னா நீங்களே ஏன் கணக்கெடுப்பு நடத்தலன்னு நம்மளை கேட்கிறாரு. நான் மீண்டும் மீண்டும் சொல்றது, சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டு எடுக்கப்பட வேண்டியது. அதற்கான அதிகாரம் ஒன்றிய அரசு கிட்ட தான் இருக்கு. மாநில அரசால சர்வே தான் எடுக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்குங்க, மாநில அரசால சர்வே தான் எடுக்க முடியும், சென்சஸ் எடுக்க முடியாது. இந்த நடைமுறையெல்லாம் போராளியான சமூக நீதி போராளியான ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கல. தெரிஞ்சே இந்த அரசியல் பண்றாரு. அவர் மேல வச்சிருக்கக்கூடிய பெரும் மரியாதைக்காக இதுக்கு மேல நான் எதுவும் பேச விரும்பல. நம்மோட நிலைப்பாடு யார் என்ன சொன்னாலும் பேரறிஞர் அண்ணா வழியில் வாழ்க வசவாளர்னு நம்ம திராவிட மாடல் பணிகளை தொடர்ந்துட்டு இருப்போம். அதனாலதான் இன்னைக்கு உங்க குடும்பங்கள்ல ஒருவனா நான் இருக்கிறேன். இதுக்கு தருமபுரியும் மிக மிக முக்கிய காரணம். நான் எங்கே போனாலும் தாய்மார்களும் சகோதரிகளும் என்கிட்ட பாசத்தோடும் மகிழ்ச்சியோடும் உரிமையோடும் பேச வச்சு எதுன்னு கேட்டா மகளிர் சுய உதவி குழுக்கள் தான். ஏன்னா அந்த சுய உதவி குழுக்களுக்கான சுழநிதியை பல மணி நேரம் நின்றுகிட்டே வழங்கியவர் தான் இந்த ஸ்டாலின். அதே மாதிரி தான் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் எங்க அண்ணன் ஸ்டாலின் தாய் வீட்டு சீர் மாதிரி மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிறார்னு 1,15,00,000 சகோதரிகள் சொல்றாங்கன்னா அதுக்கான விண்ணப்பங்களை கொடுக்கிற பணியை தொடங்கி வைக்க நான் தேர்ந்தெடுத்த ஊரும் இதே தருமபுரி தான். எனக்கு தாய்மார்கள் மனசுல அவங்க குடும்பத்தில் ஒருத்தனா நினைக்க வச்சு பாச பாலத்தை அமைச்சது இந்த தருமபுரி தான். இது மட்டுமல்ல, நம்முடைய திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றுக்கிட்டு இந்த 3 ஆண்டுகள்ல நிறைவேற்றியிருக்கக்கூடிய திட்டங்கள் சிலவற்றை மட்டும் சொல்றேன். காலையில பள்ளிக்கு வரக்கூடிய குழந்தைகள் வெறும் வயிறோடு இருக்கக்கூடாது, நல்லா சாப்பிட்டு நல்லா படிக்கணும்னு முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். நாம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தினமும் லட்சக்கணக்கான மகளிர் மகிழ்ச்சியா நாங்க ஸ்டாலின் ஐயா பஸ்ல இலவசமா பயணம் பண்றோம்னு சொல்லக்கூடிய விடியல் பயணம் திட்டம். வெளியூர்ல இருந்து வேலைக்கு செல்லக்கூடிய மகளிர் பாதுகாப்பா தங்கிறதுக்கு தோழி விடுதி. அடுத்து பெண் பிள்ளைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம். மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்க போகக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டம் விரைவில். இளைஞர்களுக்கு திறன்பயிற்சி வழங்கி வேலை வாய்ப்பு பெற்று தரக்கூடிய நான் முதல்வன் திட்டம். இப்படி பள்ளி குழந்தைகள் முதல் கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் வர பயன்பெறும் ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றிட்டு வரோம். இந்த திட்டங்களால ஒவ்வொரு பெண்ணும், ஒவ்வொரு மாணவியும், ஒவ்வொரு மாணவனும், ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் பயனடைகிறாங்க. நெஞ்சு நிமிர்த்தி நான் இங்கே பெருமையோடு சொல்றேன்.
அதனாலதான் நம்முடைய திராவிட மாடல் திட்டங்களை மற்ற மாநிலங்களும் பின்பற்றக்கூடிய ஒரு நல்லாட்சியை வழங்கிட்டு இருக்கிறோம். இந்த நல்லாட்சி இந்தியா கூட்டணி ஆட்சி மூலமா டெல்லியிலும் நடக்க வேண்டும் என்றுதான் பல்வேறு வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையா வழங்கி இருக்கிறோம். சாதனைகளாக மாறப்போறக்கூடிய அந்த வாக்குறுதிகளை சிலவற்றை மட்டும் நான் இங்கு சொல்ல விரும்புகிறேன். 10 ஆண்டுகளா சாமானிய மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம மக்கள் விரோத பாஜக அரசால் தொடர்ந்து உயர்த்தப்பட்ட பெட்ரோல், டீசல், கேஸ் விலை குறைக்கப்படும். சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும். தொழிலாளர் விரோத சட்டங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும். ஜிஎஸ்டி சட்டத்தில் சீர்திருத்தம் செய்யப்படும். விவசாயிகள் கூட்டுறவு அமைப்புகளையும் வங்கிகளையும் வாங்கியிருக்கக்கூடிய கடனையும் வட்டியும் தள்ளுபடி செய்யப்படும். உழவர்களுடைய வேளாண் விளைபொருட்களுக்கு மொத்த உற்பத்தி செலவுடன் பிளஸ் 50 விழுக்காடு என்பதை வலியுறுத்தி குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்யப்படும். நாட்டை பாதுகாத்த இந்திய ஆயுதப்படையினரின் ஓய்வூதியம் மற்றும் பிற நிதி பலன்கள் உயர்த்தப்படும். தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கிற சுங்க சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தோட வேலை நாட்கள் 100 to 150 நாட்களாகவும் ஊதியம் 400 ரூபாயாகவும் உயர்த்தப்படும். வங்கிகள்ல மினிமம் பேலன்ஸ் இல்லாதப்போ விதிக்கப்படக்கூடிய அபராதம் நீக்கப்படும். தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் தமிழ்நாட்டோட பிற மாவட்டங்களில் வசிக்கக்கூடிய வால்மீகி இன மக்கள் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கப்படுவாங்க. அதேபோல் குன்னுவாரின மக்களும் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கப்படுவாங்க. ஓசூரில் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும். ஜோஜிவாடி முதல் சிப்காட் 2 வரை பறக்கும் சாலை பாலம் அமைக்கப்படும். கிருஷ்ணகிரியில் ரயில் நிலையம் அமைக்கப்படும். ஜோலார்பேட்டை ஓசூர் ரயில் சேவை கிருஷ்ணகிரி வழியாக தொடங்கப்படும். ஒகனேக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் விரிவுபடுத்தப்படும். ஒசூர், கிருஷ்ணகிரி, சென்னை ரயில் சேவை தொடங்கப்படும். சிப்காட்டில் மானியத்துடன் கூடிய 50 ஏக்கர் நிலத்த விசைத்தறி தொழில் வளர்ச்சிக்கு ஒதுக்கி தர ஆவணம் செய்யப்படும். ஓசூரிலிருந்து பெங்களூருக்கு மெட்ரோ ரயில் சேவை தொடங்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். ஓசூர் தொழிற்சாலையில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க ஆவணம் செய்யப்படும். மொரப்பூர் ரயில் நிலையத்தையும் தருமபுரி ரயில் நிலையத்தையும் இணைக்கக்கூடிய வகையில் புதிய அகல ரயில் பாதை அமைக்கப்படும். இது எல்லாத்துக்கும் மேல முக்கியமா சாதிவாரி கணக்கெடுப்பும் வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய மக்கள் குறித்த கணக்கெடுப்பும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரே நேரத்தில் ஒன்றிய அரசால் எடுக்கப்படும். நாம் ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வோம்னு இப்படி சொல்ற மாதிரி பாமக அங்க வைக்கிற பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு 10 ஆண்டுகள் செஞ்ச சிறப்பு திட்டங்கள் என்னன்னு சொல்ல முடியுமா? பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போது சிறப்பு திட்டங்களை சொல்லுங்கன்னு தொடர்ந்து கேட்கிறோம். 1 மாசம் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். பிரதமர்கிட்ட இருந்து அதுக்கான பதில் இல்ல. ஒன்றிய அரசுல பங்கு வகிச்ச திமுக தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த சிறப்பு திட்டங்கள் என்னன்னு சமீபத்தில் பட்டியல் போட்டு சொன்னேன். தமிழ் செம்மொழியாக அறிவிப்பு, ஒகனேக்கல் கூட்டு குடிநீர் திட்டம், சேலத்தில் புதிய ரயில்வே கோட்டம், சென்பாட் வரி நீக்கம், வரிசையா நிறைய பட்டியல் போட்டேன். அது மாதிரி அதே போல் தமிழ்நாட்டுக்கான சிறப்பு திட்டங்களை மட்டும் பட்டியல் போடுங்கன்னு தான் கேட்கிறோம். ஒன்னும் கூட பாஜக அவரை சொல்ல முடியல. சிறப்பு திட்டத்தோட லட்சணம் இப்படிதானா?
பொதுவான திட்டங்களாக இருந்தாலும், மாநிலத்துக்கு சேர வேண்டிய நிதியா இருந்தாலும், தமிழ்நாடு கொடுக்கிற வரிக்கு ஏற்ற மாதிரியான நிதியாவது வருதா? அதுவும் இல்லையே. பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் ₹1 கொடுத்தா டபுள் மடங்கு நிதியை திருப்பி கொடுக்கறாங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் ₹1 கொடுத்தா வெறும் 29 பைசா மட்டும் திருப்பி கொடுக்கறாங்க. இது ஓர வஞ்சனை இல்லையா? அது மட்டுமா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் நிறுவனங்கள் ஜிஎஸ்டியால எப்படி நலிஞ்சு போயிருக்காங்க? அசோக் லேலண்ட், டிவிஎஸ், ஹோண்டா, டொயோட்டா போன்ற நிறுவனங்களுக்கு உதிரி பாகங்களை தயாரித்து வழங்குகிற 2500 குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் ஓசூர்ல இருக்கு. இந்த உதிரி பாகங்களுக்கு 28 விழுக்காடு ஜிஎஸ்டி போட்டு அந்த நிறுவனங்கள் படாத பாடுபடுது. இவங்களை பற்றி என்றைக்காவது கவலைப்பட்டதுண்டா? 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து அதை எதிர்த்த விவசாயிகளை ஏதோ தீவிரவாதிகள் போல கொடுமைப்படுத்தினீங்களே. இன்னைக்கும் தலைநகர் டெல்லியில விவசாயிகள் நுழைய விடாம சாலை முழுக்க ஆணி அடிச்சிருக்கீங்களா? விவசாயிகளுக்கு நீங்க பண்ற கொடுமை மாதிரி இந்திய வரலாற்றிலேயே எந்த பிரதமரும் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன் உலக வரலாற்றில கூட எந்த சர்வாதிகாரியும் பண்ணிருக்க மாட்டாங்க. பிரதமர் மோடி அவர்களே, உங்க 10 ஆண்டுகால ஆட்சியோட அடையாளம் என்ன? ரஃபேல் ஊழல், சிஏஜி ஊழல், தேர்தல் பத்திர ஊழல். இதுக்கெல்லாம் பதில் எங்க? இதுக்கெல்லாம் தேர்தலுக்கு பின் நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆகணும். 12 வருஷமா குஜராத்தில் முதலமைச்சராக இருந்து மாநில உரிமைகளை பேசுகிற மோடி அவர்கள் டெல்லிக்கு போய் பிரதமரானதும் மாநிலங்களை அழிக்க துடியாய் துடிக்கிறார். மாநிலங்களுக்குன்னு எந்த அதிகாரமும் இருக்கக்கூடாது, மொத்த அதிகாரமும் தன்னுடைய பாக்கெட்ல வச்சுக்கணும்னு சர்வாதிகாரியை போல நினைக்கிறார். பிரதமர் மோடி அவர்களே, நீங்கள் எஜமானர்கள் அல்ல. மீண்டும் சொல்லுகிறேன், பிரதமர் மோடி அவர்களே, நீங்கள் எஜமானர் அல்ல. மக்கள் தான் உங்களுக்கு எஜமானர்கள். அதை மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னமும் மக்கள் கிட்ட இருந்து நீங்க வாக்கு கேட்க வரீங்க. நீங்க எப்படிப்பட்ட தோல்வி பயத்தில் இருக்கீங்கன்னு சிலிண்டர் விலைய குறைச்சதுலயே தெரிஞ்சிச்சு. வருஷா வருஷம் மகளிர் நலன் வருது, அப்போதெல்லாம் குறைக்காதவர் தேர்தல் வருதுன்னு இந்த வருஷம் குறைக்கிறார். சிலிண்டர் விலையை ஏத்துனது யாரு? இப்போ குறைக்கிறதா நாடகம் நடத்துற அதே மோடி தான். தேர்தல் வந்ததால பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறார். பெட்ரோல் டீசல் விலையை அதிகரிச்சது யாரு? அதுவும் இப்போ குறைக்கிறதா நாடகம் நடத்துற அதே மோடி தான். நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு நடத்தை விதிகள் அது அமல் இருப்பது மட்டுமல்ல, ஆனாலும் 100 நாள் வேலை திட்டத்துக்கான ஊதியத்தை உயர்த்துறதா அறிவிச்சிருக்கிறாங்க. மக்கள் மேல ஏன் இந்த திடீர் கரிசனம், பாசம், இரக்கம்? பிரதமர் மோடி அவ்வளவு இரக்கமும் பாசம் இருக்கக்கூடியவரா? கிராமத்தில் வாழ்கிற ஏழை மக்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கணும்னு காங்கிரஸ் கொண்டு வந்த இந்த திட்டத்தை இவ்வளவு நாள் ஏன் முடக்கி வச்சிருந்தீங்க? காங்கிரஸ் கொண்டு வந்தது என்ன காரணமா? ஏழை மக்களுக்கு தானே பயன்படுது. ஒரு அடிப்படை மனிதாபிமானம் கூட இல்லையே உங்களிடத்துல. அப்படின்னா இந்த திட்டத்துக்கு முடக்கி வச்சதுக்கு என்ன காரணம்? காங்கிரஸ் மேல இருக்கக்கூடிய வன்மம் மட்டுமல்ல, ஏழை மக்களை வஞ்சிக்கிற எண்ணம் தான் உங்களுக்கு இருக்கு. அதான் காரணம். எப்படியெல்லாம் 100 நாள் வேலை திட்டத்தை சீரழிச்சாங்க. அந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்கிறதுல முக்கியத்துவம் தரலைய, அளிக்கலையே. ஒடுக்கப்பட்டு வந்த நிதியையும் ஓர வந்து நீயோட குறைச்சாங்க.
இன்னும் சொல்லணும்னா ஆண்டுக்கு சராசரியா 40 நாட்கள் மட்டுமே வேலை கொடுத்து இந்த திட்டத்தோட நோக்கத்தை சிதைச்சு சின்னாபின்னமாக உருவாக்குனாங்க. கார்பரேட்டுகளுக்கு ரத்ன கம்பளம் விரிச்சு கொண்டிருக்கிறார் மோடி அரசு. ரத்தம் சிந்தி உழைக்கிற ஏழைகளுக்கு உதவியா இருக்கிற திட்டத்தை சீரழிச்சு வேடிக்கை பார்த்தது. நம்ம தேர்தல் அறிக்கையில் சொன்னதை பார்த்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு 294 ரூபாயிலிருந்து 319 ரூபாயாக உயர்த்தி இருக்காங்க. அடேங்கப்பா, மக்கள் மேல எவ்வளவு அக்கறை! அவ்வளவு அக்கறை இருக்கக்கூடியவர் இதையெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி ஏன் செய்யல? ஏனென்றால் இதெல்லாம் கண்துடைப்பு நாடகம். திரும்பவும் நாம் உறுதியோடு சொல்றோம், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலைவாய்ப்பு நாட்கள் 150 நாட்களாக உயர்த்தியும் ஊதியத்தை 400 ரூபாயாக உயர்த்துவோம். நேற்று ஒரு செய்தி பார்த்தேன். நம்ம மக்களுக்கு வெள்ள பாதிப்பு போது நிவாரணம் கொடுத்ததை பிச்சைன்னு சொன்னாங்கல்ல ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். அவங்க பேசியதாக ஒரு செய்தி பத்திரிகையில் படித்தேன். இவங்க பிச்சைன்னு சொன்னதும் நான் சொன்னேன், மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களே, ஒரு முறையாவது மக்களை வந்து சந்திச்சு பாருங்க. மக்கள் உங்களுக்கு சொல்ற பதில்ல பிச்சை என்ற சொல்ல இனி உங்களுக்கு ஞாபகத்துக்கு வராதுன்னு சொன்னேன். ஆனா அவர் வேட்பாளர் பட்டியலில் அவர் பேர் இல்லை. ஏன் போட்டியிடலைங்கிறதுக்கு அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? அதான் சூப்பர். தேர்தலில் போட்டியிட அவர்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். சொல்றது யாரு? சாதாரண மக்களோட பேங்க் பேலன்ஸ் கம்மியா இருந்தா அவரை தான் விதிக்கிறவங்க சொல்றாங்க. இவர்கிட்ட பணம் இல்லைன்னா 12,000 கோடி தேர்தல் பத்திரம் வாங்கி பாஜக வேட்பாளர்கள் நிற்கிறாங்களே, அந்த பணம் என்ன ஆச்சு? உங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? யாரை குற்றம் சாட்டுகிறார் அவர்? அம்மையார் அவர்களே, தேர்தலில் போட்டியிட மக்களை சந்திக்கணும், மக்களுக்காக உழைக்க தெரியணும், மக்களை பற்றி உண்மையான அக்கறை இருக்கணும். உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு, தேர்தல் நின்னா மக்கள் உங்களுக்கு தக்க பாடம் புகட்டுவாங்க, அதனால தப்பிச்சிட்டீங்க. நிச்சயம் தமிழ்நாட்டு மக்கள் 2019 தேர்தல் மாதிரிய இந்த தேர்தலிலும் பாஜகவை ஒதுக்கத்தான் போறாங்க. பாஜகவுடன் வெளிப்படையா கூட்டணி அமைச்சிருக்கிறாங்களே, கள்ள கூட்டணியா தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைக்கிற பழனிசாமி கூட்டமும் தோற்கடிக்கப்படணும். பாஜகவை விமர்சிக்காம பாஜகவுக்கு எதிரான கூட்டணின்னு வசனம் பேசுகிறார் கொடநாடு புகழ் பழனிசாமி. பதவி சுகத்தை அனுபவிக்க நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் நீட் தேர்வு எழுத வச்சார். 3 வேளாண் சட்டங்களை ஆதரிச்சார். அது மட்டுமல்ல, எந்த விவசாயி பாதிக்கப்படுகிறார், நான் விவாதம் நடத்த தயாராக இருக்கிறேன்னு உழவர்களோட துயரத்தை பார்த்து ஏகடையும் பண்ணி பச்சை துண்டு போட்ட பச்சை துரோகம் செய்தவர் தான் பழனிசாமி. குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிச்சார். அதுல எந்த முஸ்லீமும் பாதிக்கப்படல அப்படிங்கிறாரு. அட்டர்னி ஜெனரல் மாதிரி லா பாயிண்ட் எல்லாம் பேசுறாரு பழனிசாமி. பாஜக கொண்டு வர எல்லாத்தையும் ஆதரிச்சவங்க பாதம் தாங்கியா இருந்து மோடி அமித்ஷா இரட்டையருக்கு பௌசா பல்லக்கு தூக்கிய தமிழ்நாட்டு துரோகிதான் பழனிசாமி. இப்ப புதுசா தமிழ்நாட்டை மீட்க போறாராம். இதை கேட்டு தமிழ்நாட்டு மக்கள் சிரிக்கிறாங்க. பாஜக சிறுபான்மை மக்களை காக்க போறாராம். இதை கேட்டு சிறுபான்மை மக்கள் சிரிக்கிறாங்க. தமிழ்நாட்டை பாழ்படுத்தின அதிமுக, தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக, அதோட சந்தர்ப்பவாத கூட்டணி அமைத்துள்ள பாமகன்னு இந்த மக்கள் விரோத கூட்டத்தை தோற்கடிச்சாகணும். அதற்கு இந்திய கூட்டணி வேட்பாளர்கள் இதோ தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் மணி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலும், கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய காங்கிரஸ் கட்சியுடைய வெற்றி வேட்பாளர்
கோபிநாத் அவர்களுக்கு கை சின்னத்திலும் உங்களது பொன்னான வாக்குகள் அளித்து வெற்றி பெற வையுங்கள். உங்கள் வாக்கு இந்தியாவை காப்பாற்றும், இந்தியாவை காப்பாற்றக்கூடிய வாக்காக அமையட்டும், தமிழ்நாட்டை காக்கக்கூடிய வாக்காக அமையட்டும், ஜனநாயகத்தை காக்கக்கூடிய வாக்காக அமையட்டும், பாசிசத்தை வீழ்த்தக்கூடிய ஜனநாயகத்தை காக்கக்கூடிய வாக்காக அமையட்டும். உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன். உதயசூரனுக்கு வாக்களிங்கள் என்று கேட்டு அதற்காக வந்திருக்கிறேன். 40 நமதே, நாடும் நமதே. 40 நாடும், 40 நாடும், 40 நமதே, 40 நமதே. கொஞ்சம் சத்தமா டெல்லிக்கு கேட்கணும். 40 நமதே, நாடும் நமதே. நன்றி, வணக்கம்.